வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் VBA மேக்ரோ கோட் பயன்படுத்தி எப்படி கன்கார்டினேட் ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தலாம் அண்ட் எஸ்பெஷலி ஒரு ரோ இருக்கும்போது எப்படி அந்த கோட் பயன்படுத்தலாம், மல்டிபிள் ரோஸ் இருக்கும்போது எப்படி அந்த கோடை நம்ம பயன்படுத்தலான்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இன்னும் நீங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண கையோட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் இருக்குது. இந்த ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ஒரு செல்லில் தேவைப்படுது. அப்படின்னும் போது மர்ஜ் பண்ணோம். சிம்பிளாக நம்ம எக்ஸல் ஃபார்முலா கான்கார்டினேட் நம்ம பயன்படுத்துவோம். கான்கேட் அண்ட் இதையும் செல்லையும் ப்ளஸ் இதையும் நம்ம மர்ஜ் பண்ணுவோம். அவ்வளோதான், சிம்பிளாக நம்மளுக்கு வேல்யூ வந்துடும். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இதையே VBA கோடில் எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளிக் ஆன் டெவலப்பர் டேப் அண்ட் விசுவல் பேசிக். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு விசுவல் பேசிக் எடிட்டர் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இன்சர்ட் அண்ட் மாடல், இதில் உங்களுடைய மாடல் நேம் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கான்கேட் நான் கொடுக்க போகிறேன். கான்கேட் அண்ட் என்டர் இல்லைனா அவுட்டரில் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு மாடல் க்ரியேட் ஆகிடும். இப்போ டபுள் கிளிக், இப்போ நம்மளுடைய கோட் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சப் க்ரியேட் பண்ண உடனே நம்மளுடைய மேக்ரோ நேம் நம்ம கொடுக்கணும். அண்டர்ஸ்கோர் மர்ஜ் நான் கொடுக்க போகிறேன். அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் அண்ட் என்டர் கொடுத்ததுக்கு அடுத்து கோட் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம கண்டிப்பாக ஷீட் செலக்ட் பண்ணணும். ஷீட்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட், என்ன ஷீட்டில் என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணணும், கான்கேட் இந்த ஷீட்டில் தான் நம்ம பண்ணணும். ஏன்னா இந்த ஷீட் நேம் வந்து கான்கேட் தான் நான் வச்சுருக்கேங்க பாருங்கள். இந்த டிஃபைன் பண்ணியிருக்கேன் இதனுடைய ஷீட்டு. அண்ட் க்ளோஸ் த ப்ராக்கெட் டாட் செலக்ட், இந்த செல்லை நான் செலக்ட் பண்ணியாச்சு. அண்ட் என்டர் கொடுத்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்டிவ் ஷீட் டாட் ரேஞ்ச், இந்த பர்டிகுலர் செல்லில் இந்த C2 இந்த செல்லில் நம்மளுக்கு வேல்யூ வேணும். அப்போ இந்த C2 செல்லுன்றது இங்கே நம்ம டிஃபைன் பண்ணணும். அண்ட் அகெயின் டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் த ப்ராக்கெட் டாட் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூன்ற இடத்துல இப்போ நம்ம இங்கே என்ன கொடுக்கணுன்றது முக்கியம். ஸோ இந்த C2 வேல்யூவில் என்ன பண்ணணும், இந்த ரெண்டும் மர்ஜ் பண்ணணும். இந்த ரெண்டும் மர்ஜ் பண்ணணும்னா அதனுடைய ஃபார்முலா இங்கே டிஃபைன் பண்ணணும். ஸோ இட்ஸ் பெஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் ஃபார்முலா இயர் டேரக்ட்லி இந்த இடத்துல நம்ம நார்மலாக அந்த ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தலாம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் இது டேரெக்டாக அங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். கான்கேட் கொடுத்தோன்னு உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வரும். இதில் ஏதோ ஒன்று நம்ம செலக்ட் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் ராஜ் அண்ட் கமா அண்ட் குமார், இது வந்து B2. ஸோ இதை க்ளோஸ் த ப்ராக்கெட் அண்ட் என்டர். ஸோ நம்மளுக்கு நேம் வந்திருக்கு, பட் ஆனால் ஸ்பேஸில் தெர் இஸ் நோ ஸ்பேஸ் பிட்வீன் ராஜ் அண்ட் குமார். அப்படின்னும் போது என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஆட் ஒன் ஸ்பேஸ். எப்படின்னா அகெயின் டபுள் கொட்டேஷன் ஸ்பேஸ் டபுள் கொட்டேஷன் கமா. ஸோ பிட்வீன் இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நம்ம ஸ்பேஸ் அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இந்த சேம் ஃபார்முலா இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போ அப்படியே உங்களுடைய VBA பேஜ் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல டபுள் கொட்டேஷன் டபுள் டைம் கொடுத்துட்டு அதுக்குள்ளே நீங்கள் காப்பி பண்ண இந்த ஃபார்முலா அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் மேக் ஷுர் யூ ஆர் கிவிங் ஒன் மோர் டபுள் கொட்டேஷன் இயர். ஃபார்முலாவில் வந்து நம்மளுக்கு ஒரு டபுள் கொட்டேஷன் கொடுத்தாவே ஸ்பேஸ் எடுத்துக்கும். பட் இங்கே வந்து டபுள் டைம் நம்ம டபுள் கொட்டேஷன் வந்து ட்வைஸ் கொடுக்கணும். அண்ட் என்டர். இப்போ இந்த கோடை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா இந்த இடத்துல எனக்கு ராஜ்குமார்ன்ற வேல்யூ நம்மளுக்கு வந்துடும். இப்போ அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஸோ நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். டேரெக்டாக இந்த ஃபங்க்ஷன் நான் பயன்படுத்தலாம், இல்லைனா ஷார்ட்கட்க்கு F5 பயன்படுத்தலாம். கிளிக் பண்ண உடனே எனக்கு ராஜ்குமார்ன்ற நேம் இங்கே நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் உங்களுடைய கோட் பயன்படுத்தலாம். பட் இப்போ இன்னொரு கொஸ்டின் இருக்கும், நீங்கள் ரொம்ப க்ளோஸாக பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் ரோக்கு மட்டும் தான் இருக்குது. பட் ஆனால் எனக்கு இந்த ஃபாலோயிங் ரோஸ் இந்த ரோக்கு எனக்கு வேல்யூ வேணும். அது எப்படி நம்ம கொண்டு வரது, இட்ஸ் வெரி சிம்பிள். ரைட் நவ் வி ஹேவ் ஒன்லி 6 rows. இன் ஃபியூச்சர் இட் மைட் இன்க்ரீஸ். ஸோ 10 row இருக்கலாம், 12 row இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வேரியபிளில் வந்து நம்ம அசைன் பண்ணிக்கணும். ஸோ எப்போல்லாம் இந்த காலம் இன்க்ரீஸ் ஆகுதோ வேரியபிளில் அது ஆட்டோமேட்டிக்காக அது இன்க்ரீஸ் ஆகிடும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இந்த இடத்துல செலக்ட் கீழே என்ன பண்ண போகிறோம், ஒரு வேரியபிள் நேம் டிஃபைன் பண்ணலாம். அந்த லாஸ்ட் ரோ கண்டுபிடிக்க ஆக்டிவ் ஷீட் டாட் ரேஞ்ச் ஓப்பன் ப்ராக்கெட் A1 பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். இந்த காலம் பேஸ் பண்ணி என்னுடைய லாஸ்ட் ரோ எதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் க்ளோஸ் த ப்ராக்கெட் டாட் எண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் எக்ஸல் டவுன் க்ளோஸ் த ப்ராக்கெட் ரோன்னு டிஃபைன் பண்ணி ஆகணும். இப்போ கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா ரைட் நவ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ C2க்கு மட்டும் அசைன் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இது எல்லாமே செலக்ட் பண்ணுற மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணணும். இந்த ரேஞ்சில் எப்படி டிஃபைன் பண்ணுறது, இப்போ இந்த C2ன்ற இடத்துல நெக்ஸ்ட் காலன் C கொடுக்கணும். அப்படின்னா கம்ப்ளீட் காலம் இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. பட் லாஸ்ட் ரோ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இந்த இடத்துல அதுக்கு அடுத்தது அண்ட் கொடுத்துட்டு இப்போ இந்த வேரியபிள் நம்ம கால் பண்ணணும். VRW இந்த வேரியபிள் நம்ம கால் பண்ணால் போதும்.
இந்த ஃபார்முலா நம்மளுக்கு எல்லாமே ஒர்க் ஆகும். இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணுறேன். இந்த கோட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் பண்ணலாம், இல்லைனா டேரெக்டாக இதை நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ நான் இங்கே இருக்கக்கூடிய இந்த பட்டனை நான் ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஸோ ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு எல்லா வேல்யூ இங்கே வந்துச்சு பாருங்கள். ராஜ்குமார், பிரவீன்குமார், சைதுனஸ் எல்லாருடைய நேமும் எனக்கு ஃபுல் நேம் எல்லாமே எனக்கு மர்ஜ் பண்ணி இந்த இடத்துல எனக்கு வேல்யூ கிடச்சிருக்கு. இப்படி தான் உங்களுடைய டேட்டாவை உங்களுடைய செல்ஸை நீங்கள் மர்ஜ் பண்ணலாம். இந்த இடத்துல ஸ்பேஸுக்கு பதிலாக வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் ஐஃபன் கொடுக்கணும் அப்படின்னீங்களா, ஜஸ்ட் ஐஃபன் கொடுத்தா போதும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஒரு இன்புட் இல்லை கீவேர்ட்ஸ் ஏதாவது நீங்கள் ஏற்படுத்தினாலே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.